பெருந்தலைவர் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களால அன்போடு அழைக்கப்படுறவர் தான் காமராஜர். ஏழை எளிய மக்களுக்காக அவர் செஞ்ச சேவைகள் எண்ணற்றவை. இவரு முதல்வராயிருந்த காலம் வறிய மக்களுக்கு ஒரு பொற்காலமா இருந்துச்சு. பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்களுக்காக அவரு பல திட்டங்களை செயல்படுத்தினாரு. அப்படி ஒரு ஒப்பற்ற சமூக சேவகரான காமராஜர் பத்தின முழுமையான வாழ்க்கை வரலாற்றை இந்த வீடியோல பார்க்கலாம். காமராஜர் 1903 வருஷம் ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்துல விருதுநகர்ல குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மை அப்படிங்கிற தம்பதிக்கும் மகனாக பிறந்தாரு. அவர் பிறந்ததையும் அவங்களோட குலதெய்வமான காமாட்சி அப்படிங்கிற பேர்ல அவங்க அப்பா அவரை கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஆனா அவங்களோட அம்மா ராஜா அப்படின்னு அன்போட கூப்பிட்டாங்க. அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து காமராஜர் அப்படின்னு மாறுச்சு. தொடக்க பள்ளிய சத்திரிய வித்யாசாலா அப்படிங்கிற பள்ளியில பயின்ற காமராஜர் சின்ன வயசுலயே விட்டு கொடுத்து போறதையும் நல்ல பண்புகளையும் கொண்டவரு. ஆனா அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கல்விய தொடர்ந்து படிக்க முடியல. தாயோட துன்பத்தை உணர்ந்த காமராஜர் பள்ளிய விட்டு மாமாவோட துணிக்கடையில வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சாரு. துணிக்கடையில வேலை செய்யும் போது பல தலைவர்கள் பேசுறத கேட்டதோட விளைவா 1920ல 16 வயசுல காங்கிரஸ்ல சேர்ந்து அரசியல் வாழ்க்கைய தொடங்கினாரு. மக்களுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தோட செயல்பட்டாரு. 1930வது வருஷம் ராஜாஜி தலைமையில நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு கைது செய்யப்பட்டு கல்கத்தாவில் இருக்கிற அலிப்பூர் ஜெயில அடைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் 1940ல விருதுநகர்ல நடந்த குண்டு வெடிப்பு வழக்குல சிக்கி வேலூர் ஜெயில அடைக்கப்பட்டப்ப ஜெயில இருந்துகிட்டே நகராட்சி தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. 1942வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் புரட்சி இயக்கத்திலையும் பங்கு கொண்டு 3 வருஷம் ஜெயில் வாழ்க்கைய அனுபவிச்சாரு. மொத்தமா 9 வருஷம் ஜெயில இருந்த காமராஜர் சத்தியமூர்த்திய அவரோட அரசியல் குருவா ஏற்றுக்கொண்டாரு. அவரோட மேடை பேச்சுகள்ல ஈர்க்கப்பட்டிருந்த காமராஜர் அவர் கூட நெருக்கமான உறவுல இருந்தாரு. சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவரானப்ப காமராஜரை செயலாளரா நியமித்தாரு. அந்த காலத்துல குலக்கல்வி அப்படிங்கிற திட்டத்தை ராஜாஜி செயல்படுத்தி இருந்தாலும் எதிர்ப்பு அதிகமானதுனால அவரு முதல்வர் பதவிய ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கு பதிலா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரை முன்னிறுத்தினாரு. ஆனா காமராஜரோட செல்வாக்கு காரணமா 1953ல முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. முதல்வரா இருந்தப்ப பள்ளி கல்வி பத்தி அமைச்சர்கள் கூட ஆலோசித்து ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சாரு. குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு மூடி இருந்த 6000 பள்ளிகளை மறுபடியும் திறந்து 17,000க்கும் மேலான புதிய பள்ளிகளை ஆரம்பிச்சாரு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கினாரு. அதுல நெய்வேலி நீலகிரி திட்டம், பெரம்பூர் ரயில்பேட்டை தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை அப்படின்னு பல தொழிற்சாலைகளை உருவாக்கினாரு. மக்களோட வருமானத்துக்கு பல வழிகளை உருவாக்கினாரு. அவரோட அறிவும் செயல்திறனும் அவரை ஒரு வியக்கத்தக்க தலைவரா மாத்துச்சு. மின்சார துறையிலையும் நீர்வளத்துறையிலையும் பல திட்டங்களை தந்தாரு. மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா அபிவிருத்தி, மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி அப்படின்னு நிறைய நீர்ப்பாசன திட்டங்கள் இதுல அடங்கும். 3 தடவை முதல்வராக இருந்தோ இளைஞர்களுக்கே வாய்ப்பு தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட 1963ல தன்னார்வமா முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கப்புறம் டெல்லியில காங்கிரஸ் தேசிய தலைவரா ஆனாரு. அவரோட செல்வாக்கு காரணமா அவரோட ஆலோசனையின் அடிப்படையிலேயே யாரு பிரதமர்னு தேர்வு செஞ்சாங்க. காமராஜருக்கு தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டுச்சு. இவரோட செயல்களும் படிப்பு இல்லாமலேயே பெற்ற ஞானமும் மக்கள் மத்தியில எப்பொழுதுமே நினைவுல இருக்கும். 1975வது வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி அவரோட 72 வயசுல காலமானாரு. ஒரு மாநிலத்தோட முதல்வரா இருந்தும் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல வசிச்சு கதர் ஆடை மட்டுமே அணிஞ்சவரு. வங்கி கணக்குல கூட பெரிய தொகை இல்லாம மிக எளிமையா வாழ்ந்தவரு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்பவே அரிது அப்படிங்கிறது தான் உண்மை.